ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாரிஸ் கிச்சன். ஹாரிஸ் கிச்சனில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு நல்ல டேஸ்டியான ஒரு குழம்பு ரெசிபி தான். ரொம்ப சிம்பிள் தான். ஈரல், நம்ம மட்டன் ஈரல் இருக்கு இல்லையா, அதை வச்சு எப்படி ஒரு திக்கான குழம்பு கிரேவி எதுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அது எப்படி பண்ண போகிறோன்றதை பார்க்கலாம். ஏன்னா இப்போ வந்து குழந்தைங்களுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப நல்லது. அயன் கண்டென்ட் இதில் அதிகமாக இருக்குது. அதனால நான் வந்து இன்றைக்கி வந்து உங்களுக்கு இதை வந்து குழம்பு மாதிரி பண்ணலாம் எப்படின்றத காமிக்க போகிறேன். இது வந்து கொஞ்சம் ஈரல் வாங்கியிருக்கேன். ரொம்ப இல்லை, 100 தான், கம்மியாக தான் எடுத்திருக்கேன். அது போக வெங்காயம், கருவேப்பிலை, தக்காளி, கொஞ்சம் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சிங்கன்னா கருத்து போகாது. அது போக இதுக்கு மசாலா வந்து நம்ம அரைக்க போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவைன்றதை பார்க்கலாம். மிளகு, சீரகம், சோம்பு, அப்புறம் கசகசா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. மிளகு, சீரகம், சோம்பு, கசகசா எல்லாமே ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும் எடுத்துக்கோங்க. இதை வந்து ஃப்ரை பண்ணி நம்ம பவுட்ரு பண்ண போகிறோம். இதை எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். இதுதான் பேசிக் மசாலா. அது போக நமக்கு தேவையானது வந்து மஞ்சத்தூள், மிளகாத்தூள் மட்டும்தான். இப்போ இதை எப்படி பண்ணலான்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். வதக்க போகிறோம். இது ஏற்கனவே சட்டி நல்லா சூடாக இருக்குது. அதில் கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் சீரகம், அதுக்கப்புறம் சோம்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. அப்புறம் கசகசா போட்டு இதை வந்து நம்ம இப்போ நல்லா ஃப்ரை பண்ணணும். நான் இதில் தேங்காய் எதுவும் ஆட் பண்ணலை, தேங்காய் இல்லாமலே பண்ணுறேன். கொஞ்சம் வெங்காயம், ரொம்ப வேண்டாம், கொஞ்சம் போதும். தக்காளி ஒரு 2-3 பீஸ் போதும், ரொம்ப வேண்டாம். சும்மா அந்த கிரேவி கன்சிஸ்டன்ட்காக தான், இது திக்னஸ் கொடுக்கும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. தக்காளி இங்கே பாருங்கள் நல்லா மசிஞ்சு இருக்குது. இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போது நம்ம வறுத்து வச்சுருக்க இந்த மசாலா எல்லாத்தையும் பேஸ்ட் பண்ணிவிட்டு குழம்பு எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். நல்லெண்ணெய், கடலெண்ணெய் எதுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நார்மல் ஆயில்னாலும் ஓகே தான். நான் கடலெண்ணெய் யூஸ் பண்ணுறேன். அது நல்ல மணமாக இருக்கும். கருவேப்பிலை போட்டுருங்க. வெங்காயத்தை போட்டுருங்க. வெங்காயம் நல்லா வதங்கிட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் தக்காளி போட்டு வதக்கிடுங்க. நல்லா வதங்கணும். இது நல்லா வதங்கிட்டு இதில் நம்ம மசாலாவை ஆட் பண்ணிடலாம். மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம். மிளகாத்தூள் கொஞ்சம் காரத்துக்கு ஏற்றாப்புல. ஏற்கனவே நம்ம மிளகு இது பண்ணியிருக்கோம், அதனால் காரத்துக்கு ஏற்றாப்புல ஆட் பண்ணிக்கோங்க. அது போக நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த மசாலா, போட்டு ஃபஸ்ட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்தாலே போதும். இப்போ ஈரல் பீசஸை இதில் போட்டுருங்க.
மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஈரலுக்கு தேவையான அளவு உப்பு, குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி. பையனுக்காக கொஞ்சம் உருளைக்கிழங்கு ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வேண்டான்னா விட்டுருங்க. இது நல்லா கொதிக்கட்டும். குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. எண்ணெய்லாம் பிரிஞ்சு வருது பாருங்கள். உருளைக்கிழங்கு நான் சின்ன சின்ன பீசஸாக தான் போட்டிருக்கேன். நல்லா வெந்துட்டு குழம்பு நல்லா ரெடி ஆகிட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் மல்லி இலை போட்டுருவோம். இப்போ உங்களோட ஈரல் குழம்பு ரெடி ஆகிட்டு இதை எப்படி சர்வ் பண்ணலான்றதை பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களோட ஈரல் குழம்பு, மட்டன் ஈரல் குழம்பும் நான் சூடாக சாதமும் வச்சுருக்கேன். குழம்பு நல்லா சூடாக இருக்குது. டேஸ்ட்டும் நல்லா வந்திருக்கு. இது ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எப்போவுமே நம்ம வறுவல் அந்த மாதிரி ட்ரையாகவே பண்ணுவோம், இல்லை தொக்கு மாதிரி பண்ணுவோம். இந்த மாதிரி குழம்பு வைக்கும்போது சாதத்துக்கும் சப்பாத்திக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, இந்த சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி சிம்பிளான ஒரு ஈஸியான ஒரு ரெசிபியோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.